மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர்னுடைய புத்தகம் அனந்தத்தை நோக்கி, இதில் இரண்டாவது முடிச்சு. இந்த இரண்டாவது முடிச்சில் நாம் நுழையும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய உணர்வுகள், தன்மைகள், இதை பற்றி மாஸ்டர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சாரதி மாஸ்டர் சொன்னது. கிருஷ்ணரை பற்றின ஒரு கதை. ஸ்ரீ கிருஷ்ணனுடைய 2 மனைவிகளில் ஒருத்தி ஒரு அதிகமான பொறாமை குணம் கொண்டவங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, கிருஷ்ணர் எப்போவுமே, அதாவது 24 மணி நேரமும் தான் பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. ஏன்னா அவர் எப்போவுமே கோபிகர்களோடு சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால தான் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஒரு நாள் அவங்க என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணரை வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு, இனிமேல் நீங்கள் எங்கேயுமே வெளியில் போக முடியாது, சுற்ற முடியாது அப்படிங்கிறத அவங்க தனக்குள்ளேயே நல்லா உறுதி பண்ணிக்கிட்டு அவங்க வெளியில் போயிடுறாங்க. அப்படி வெளியில் போகும்போது அவங்க தன்னுடைய சிநேகிதிகள் வீட்டுக்கு போய், அவங்க வீட்டுக்கு போகும்போது யார் வீட்டு கதவை தட்டினாலும் அந்த வீட்டில் அந்த பெண்ணோட கிருஷ்ணர் இருக்கிறத பார்க்குறாங்க. இதனால் அவங்களுக்கு இன்னும் ஆத்திரம் அதிகமாச்சு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த பகுதியிலேயே அவங்க ஒரு 20 வீடுக்கு போய் பார்த்துட்டு, எல்லா இடத்துலையுமே அவங்க சிநேகிதிகளோட கிருஷ்ணர் இருக்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு அதிகமான கோபம் வந்தது. அந்த கோபத்தோடு அவங்க வீட்டுக்கு திரும்பி தன்னுடைய வீட்டினுடைய கதவை திறக்கிறாங்க. அங்கே கிருஷ்ணர் அப்படியே உள்ளே உட்கார்ந்துருக்கிறாரு. அவளுடைய கோபமான மனநிலையையும் சிவந்து போன அந்த கன்னத்தையும் பார்த்து, உனக்கு என்ன ஆச்சு, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கேட்குறாரு. உடனே அவங்களுக்கு கோபம் அதிகமாகிடுச்சு. நீங்கள் என்னை ரொம்ப ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே கிருஷ்ணர், நான் உன்னை என்ன ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவங்க, நான் உங்களை எல்லா சிநேகிதிகள் வீட்லேயும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதுக்கு கிருஷ்ணர், நீ இங்கே தானே என்னை பூட்டி வச்சுட்டு போனேன், நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போகலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்கிறாரு, நான் இங்கே உன்னோட இருக்கேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்கேன், அப்படின்னும் போது என்னையே நீ வேற இடத்துல தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த கதையை சார்ஜி மாஸ்டர் நமக்கு சொல்லிட்டு, இது நமக்கு ஒரு பெரிய பாடம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா, இது கிருஷ்ணருடைய பல லீலைகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லி நினச்சி எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பாடம். நான் உன்னுடன் இங்கேயே இருக்கும்போது என்னை வெளியே எங்கும் தேடுகின்ற முட்டாளாக இருக்காதே. இதுதான் அந்த பாடம். அதாவது கடவுள், அந்த தெய்வீகம் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கும்போது நாம் வெளியில் தேடிட்டுருக்கோம் அப்படிங்கிறத தான் மாஸ்டர் நமக்கு சொல்கிறாங்க. அப்போது அந்த தெய்வீகத்தினுடைய ஒரு மேலான பரிசுத்தம், மேலான பிரசன்னம், இது எல்லாமே நம்மளுடைய இதயத்தை திறந்து வைக்கிறதின் மூலமாக தான் நமக்கு கிடைக்குது. அப்போது அந்த இதயத்தில் நாம் வெற்றிடத்தை உருவாக்குறதின் மூலமாக தான் தெய்வீக அருளினுடைய ஓட்டம் அப்படிங்கிறது நமக்குள்ளே பாய ஆரம்பிக்குது. நம்மளுடைய உள்ளார்ந்த ஆன்மீக பயணத்தில் 13 சக்கரங்கள் வழியான ஒரு பயணம்ங்கிறது நமக்கு நடக்குது. இப்போது இதில் இரண்டாவது முடிச்சு. இந்த இரண்டாவது சக்கரம் ஆத்ம சக்கரம் அப்படிங்கிற பெயர்லேயும் சொல்லப்படுறது. இதனுடைய மூலப்பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆகாயம், அதாவது ஆகாயத்தினுடைய தன்மையான அமைதி தன்மை இந்த இரண்டாவது சக்கரத்தில் நிலவி இருக்கு. அதனால இதை ஆன்மாவினுடைய இருப்பிடம், ஆத்ம சக்கரம், ஆன்மீக இதயம் அப்படின்னும் சொல்லி அழைக்கிறாங்க. இதனுடைய நிறம் சிவப்பு நிறம், அதாவது லேசான ரோஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த முடிச்சுக்குள்ளே நம்மளுடைய பிரயாணம் நடக்கும்போது என்னென்ன உணர்வுகள், தன்மைகள்லாம் நமக்கு வெளிப்படுது அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. இப்போது இதில் பக்தியினுடைய தீவிரம், அதை பொறுத்து தான் இந்த முடிச்சுக்குள்ளே நாம் நுழையிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஒரு சக்கரத்தில் இருந்து இன்னொரு சக்கரத்திற்கு போகிறதுக்கு நமக்கு தடையாக இருக்கிற சமஸ்காரங்களை நமக்கு எந்த அளவு பக்தி உருவாகுதோ அதன் மூலமாக தான் நம்மளால் கடக்க முடியும். ஆன்மாவை மையத்தோடு இணைக்கக்கூடிய ஒரு பட்டு போன்ற நூல் இழை அப்படிங்கிறது தான் பக்தின்னு சொல்லப்படுறது. அந்த பக்தி நமக்குள்ளே உருவாச்சு அப்படிங்கிறத என்னென்ன அறிகுறிகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறாங்கன்னா, நமக்குள்ளே ஒரு சுய ஒழுக்கம் உண்டாகும், ஒரு அதிகப்படியான ஆர்வம், அதுவே நம்மளை ஒரு பயபக்தி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போகுது. அதை தவிர ஒரு தீவிரமான அன்பு, தவிப்பு, இதெல்லாம் நமக்குள்ளே உள்ளார்ந்து உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதாவது நம்மளுடைய உணர்வுறு நிலையினுடைய மாற்றத்தால் உள்ளார்ந்த போராட்டமும் தவிப்பும் இங்கே நமக்கு கிடைக்குது, உணர்வுகளாக நமக்கு வெளிப்படுது. உடல் அப்படிங்கிறது தொடர்றதின் மூலமாக நமக்கு தெரியப்படுறது. அதே மாதிரி மனம்ங்கிறது எண்ணங்கள் மூலமாக அறியப்படுறது. இதயம்ங்கிறது அன்பின் மூலமாக அறியப்படுறது. அதே மாதிரி ஆன்மாங்கிறது பக்தியின் மூலமாக அறியப்படுறது. ஓரொரு முடிச்சிலையும் அந்த சக்கரங்கள்லேயும் எண்ணற்ற ஒரு துணை புள்ளிகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது நிறைய முடிச்சுக்கள் அங்கே நிலவி இருக்குது. அடுத்தடுத்த ஒரு முடிச்சுக்கள்லையும் நாம் நுழையும் போது மனதில் ஒரு லேசான ஒரு கனத்த உணர்வுங்கிறது நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது அது என்ன, ஒரு அமைதியற்ற நிலை, தவிப்பு, இந்த மாதிரியான உணர்வுகள், இது எல்லாமே நம்மளுடைய ஆன்மீக பயணத்தில் உணர்வுறு நிலையினுடைய மாற்றத்தால் நமக்கு கிடைக்கிறது. இந்த மாதிரியான ஒரு அமைதியற்ற நிலையும், ஒரு தவிப்பான ஒரு மனநிலையும், ஒரு வெறுப்பான மனம், இதெல்லாம் நமக்குள்ள அந்த மாதிரியான ஒரு கனத்த உணர்வுகள் ஏற்படும் போது இதன் காரணமாக மக்கள் நிறைய பேர் இந்த இடத்துல பயிற்சியை நிறுத்திடுறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஒரு முறையும் நமக்கு நோய் வரும்போது அதுக்கப்புறமா நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியங்கிறது திருப்பி கிடைக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஃபீவரே வருதுன்னும் போதும் அதில் நமக்கு பழைய செல்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு புதிய செல்கள் நமக்கு உருவாக்கப்படுது. இந்த விஷயத்தை ஆன்மீகத்திலையும் நாம் புரிஞ்சுக்கும் போது இந்த பயணத்தில், ஆன்மீக பயணத்தில் நமக்கு என்ன மாதிரியான ஒரு தடை தரக்கூடிய உணர்வுகள் வந்தாலும் அந்த முடிச்சுக்களை கடக்கக்கூடிய முயற்சியில் நாம் இன்னும் ஊக்கமடைஞ்சிக்கிட்டே தான் போவோம். அப்போது இந்த புரிதலுங்கிறது நமக்கு நிச்சயம் தேவை அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. இந்த முடிச்சு எங்கே இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, வலது மார்பினுடைய கீழ்ப்பகுதியில். இந்த இரண்டாவது சக்கரத்தில் ஆன்மீக அனுபவங்களினுடைய தன்மை அதிக அளவு மாற்றமடைந்த நிலையில் காணப்படுது. அதாவது ஆன்மீகத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்குது, ஒரு உயர்ந்த நிலை பக்தி உணர்வு நமக்குள்ளே உண்டாகுது, எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் உள்ளார்ந்த ஒரு அமைதியும் இரக்கமும் நமக்குள்ளே உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த அமைதி நமக்குள்ளே உருவாகும் போது அந்த அமைதியை கொடுத்தவர் மேலே ஒரு ஏக்கம் உருவாகுது. இப்போது இந்த உணர்வுகளெல்லாம் நமக்கு கிடைக்கும்போது ஏற்கனவே உள்ள அந்த கனத்த உணர்விலிருந்து நாம் கொஞ்சம் விடுபட்டிருக்கிறத உணர்கிறோம். அது அந்த அந்த பயணத்தில், ஆன்மீக முன்னேற்றத்தில் நமக்கு தொடர்ந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கனத்த விளைவிலிருந்து விடுபட்டதுக்கு அப்புறமா சத்திய நிலையினுடைய ஒரு தெளிவான கண்ணோட்டம் நமக்குள்ள தோன்ற ஆரம்பிக்குது. பரிபூரணமான தூய்மை அப்படிங்கிறது அந்த இறுதி நிலை. அப்போது அது இன்னும் நமக்கு வெகு தொலைவில் இருந்தாலும் அதனுடைய ஒரு சின்ன பிரதிபலிப்பான எளிமைத்தன்மை, அந்த தன்மை நமக்குள்ள வர்ற அளவுக்கு நமக்குள்ள ஒரு லகுத்தன்மைங்கிறது வளர்ச்சி அடையுது. அதாவது அந்த எளிமைத்தன்மையை உணரக்கூடிய அளவுக்கு ஒரு லகுவாக நாம் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எளிமைத்தன்மைங்கிறது இரண்டாவது முடிச்சினுடைய முடிவில் நமக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டாவது முடிச்சில் ஆன்மாவினுடைய ஒரு கணநேர காட்சி நமக்கு கிடைக்குது. இந்த புள்ளியில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஓரொரு அனுபவங்கள் கூடியும் அது மாதிரியே இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஒத்திசைந்து போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நாம் அந்த அனுபவங்களோடு ஒன்று கலக்கிறோம். இதனுடைய காரணத்தினால தான் இதை ஆன்மாவினுடைய இருப்பிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. தூய்மையும் எளிமையும் இந்த இரண்டாவது முடிச்சினுடைய இயல்பான அம்சங்களாக சொல்லப்படுறது. இந்த இடத்துல மிதத்தன்மைங்கிறது ஓரளவுக்கு நமக்கு அனுபவத்தில் கிடைக்குது. இந்த இரண்டாவது முடிச்சில் கணக்கற்ற துணை புள்ளிகள் அப்படிங்கிறதும் இருக்குது. அதை பற்றி விரிவாக சொல்கிறதுல எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய வேறுபாடுகளை விளக்குறதும் சொற்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம். அப்போ இதெல்லாமே மாஸ்டர் நமக்கு சொல்கிறாங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஆன்ம மண்டலத்தினுடைய ஒரு ஆனந்தமான நிலைகள், அந்த மாதிரியான உணர்வுகள் நமக்கு உணர்வுறு நிலையில் வெளிப்படுத்தப்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டாவது முடிச்சுங்கிற இந்த பிரதேசத்தினுடைய ஒரு சிறப்பான இயல்புகள் பற்றின அறிவு நமக்கு கிடைக்குது. அது என்ன மாதிரின்னா, ஒரு விடுதலை உணர்வு, நாம் ஒரு உயர்ந்த ஒன்றை நோக்கி முன்னேற்ற பாதையில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு, நம்மளுடைய தன்மை மாற்றம், அதோட கூட நான் என்னுடையது, எல்லாமே என்னுடையது தான், நான் தான், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லேருந்து நாம் கொஞ்சம் கீழே இறங்குறத, விடுதலை அடையிறத நாம் உணர்கிறோம்.
அதாவது அந்த ஒரு உணர்வு நம்மக்கிட்டேருந்து கரைஞ்சு போகிறத நம்ம ஃபீல் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம தொடர்ந்து தியானம் செய்யறதின் மூலமாக ஒரு ஐக்கிய நிலைங்கிறது நமக்குள்ளே உருவாகுது. அப்போது அந்த ஐக்கியம் அடையக்கூடிய அந்த வேளையில் நமக்குள்ளே இருக்கிற அந்த முதல் உரைங்கிறது அகற்றப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அகற்றப்படும் போது ஆன்மாவினுடைய அருமை குறித்து நமக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வு ஏற்படுது. அதாவது ஆன்மாவினுடைய உண்மையான தன்மை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது சம்பந்தப்பட்ட ஒரு ஆச்சரியமான உணர்வுகள் இது எல்லாமே நமக்கு உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் நமக்கு வர ஆரம்பிக்குது. இந்த இரண்டாவது முடிச்சு ஆகாயம்ங்கிற மூலப்பொருளினுடைய தன்மை கொண்டது. அப்போது அந்த ஆகாயம்ங்கிறது ஒன்றுமில்லா தன்மை அப்படிங்கிறத பற்றின ஒரு கருத்தை உள்ளடக்கின ஒரு விஷயம். அப்போ அந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்குள்ளே உருவாக ஆரம்பிக்குது. அதாவது ஒன்றுமில்லா தன்மை, அந்த பூஜ்ஜியத்தை நோக்கி தான் நாம் பயணம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே உருவாகுது. அதனுடைய பிரதிபலிப்பு இங்கே ஏற்படுறதுனால உலக வாழ்க்கையின் மேலே இருக்கிற பற்று, ஆர்வம் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. நம்மளுடைய உணர்வுற நிலையில் இந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டதுனால அதோடு நாம் ஒத்திசைந்து அந்த உள்ளார்ந்த அமைதியோடு நம்மளுடைய பிரயாணத்தை நாம் பண்ணுறோம். இதன் மூலமாக நம்மளால் வெளிப்புற வாழ்க்கையில் ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியுது. பக்தியினுடைய மலர்ச்சிங்கிறது இன்னும் மலர்ந்து விரியுதுன்னு சொல்கிறாங்க. உள்ளேயும் வெளியேயும் நமக்கு ஒரு மிதத்தன்மையும் தூய்மையும் அதோட கூட உடம்பு சார்ந்த பற்றுதல்கள் இது எல்லாமே நமக்கு குறையுது. இந்த மாதிரி நமக்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி பலவிதமான மாற்றங்கள் உருவாகுது. இப்போது மாஸ்டர் சொன்ன இந்த நிலையை பற்றி நாம் முழுமையாக உணர்ந்து அறியலை அப்படின்னா, அதாவது அனுபவபூர்வமாக நம்ம தெரிஞ்சுக்கல அப்படின்னும் போது ஞானம் பெற்றவர்களாக நம்மளை ஒரு நாளும் சொல்லிக்க முடியாது. நாம் ஒரு தனியாக ஒரு பயிற்சி பண்ணி பலவந்தத்தால் மனம் குவிக்க முயற்சி பண்ணி அதில் இந்த உணர்வுகள் எல்லாத்தையுமே நம்ம வளர்க்க முயற்சி பண்ணோன்னா அது போலியாக தான் இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட உணர்வுகள் வேணும், ஒரு குறிப்பிட்ட தன்மைகள் வேணும்னு நாம் நினச்சி அதுக்காக நாம் ஒரு ஃபோர்ஸ் பண்ணி மனம் குவிச்சு அந்த உணர்வுகளையும் தன்மைகளையும் நாம் வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணோன்னா அது நமக்கு நிலையாக இருக்காது, அது போலியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இரண்டாவது முடிச்ச நாம் அதாவது இங்கே பிரயாணம் செஞ்சிட்ருக்கும்போது ஒரு பலவிதமான அசாதாரணமான அகக்காட்சிகள்ங்கிறது நமக்குள்ளே தோன்றும். அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. அப்போது அந்த மாதிரி நமக்கு தோன்றும் போது அந்த காட்சிகளில் நம்மளுடைய எண்ண சக்தியை அதிகமாக நாம் பிரயோகித்தோம் அப்படின்னா அதிலிருந்து நாம் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். அதுவே நம்மளை ஒரு சிக்கலில் மாட்டிடும். அப்போ அந்த சிக்கல்ங்கிறது நமக்கு ஒரு சமஸ்காரங்களாக மாறிடும். அப்போது இந்த ஆன்மீக பயணத்தில் நமக்கு என்ன நிலைகள் மாஸ்டரால் அருளப்பட்டாலும் அதை நாம் அனுபவித்து கடந்து அடுத்த நிலைக்கு நாம் முன்னேறணும்னு சொல்கிறாங்க. முதல்லேருந்து கடைசி வரைக்கும் சரியான பாதை, சரியான வழிமுறை இதை நாம் கடைப்பிடிச்சிட்டு வர்றவங்க யார் கடைப்பிடிச்சிட்டு வர்றாங்களோ அவங்க தான் உண்மையான ஆன்மீக ஆர்வலர். இப்போ இங்கே வழியில் வரக்கூடிய தடைகள் அப்படின்னு சொல்லப்படுறது உணர்வுறு நிலையினுடைய வளைவு பாதைகள் அப்படிங்கிறது ஒரு நீர்ச்சுழிகள் மாதிரி உருவாகி ஒரு தடை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு அமைதிங்கிறதே நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு தடை தான். இங்கே ஒரு குறிப்பிட்ட நிலையில் ஒரு உள்ளார்ந்த அமைதி நமக்கு ஏற்படும் போது அதில் ஒரு மனநிறைவு, அந்த அமைதியையே ரசிக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் நமக்கு உருவாகுது. அப்போ இங்கேயே நாம் ஒரு லயிச்சு தங்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படுது. அப்போ இதே இடத்துல நாம் தங்கிடும்போது இந்த அமைதியே நமக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி நாம் தங்கிடும்போது அந்த ஆன்மீக பயணத்தில் ஒரு முன்னேற்றம்ங்கிறது தடைப்படுது. இப்போ இதெல்லாம் தான் ஒரு வளைவு பாதைகள், நீர்ச்சுழி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே உணர்வுறு நிலையில் நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மூலமாக கிடைக்கக்கூடியது. இதுக்கு நாம் என்ன பண்ணணும்? அதாவது இதனுடைய நிவாரணம்ங்கிறது எந்த எதிர்பார்ப்புகளுமே இல்லாத தியானம். தியானத்தில் நமக்கு இது கிடைக்கணும் அது கிடைக்கணும்னு சொல்லி உட்காராமல் எந்த எதிர்பார்ப்புகளையுமே நம்ம வச்சிருக்காம தினமும் நாம் தியானம் செய்யும்போது இந்த வளைவு பாதைகள்லேருந்து நாம் முன்னேறி போகலாம் ஆன்மீக பயணத்தில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நமக்கு ஏற்படக்கூடிய இந்த ஆன்மீக பயணத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய இன்னொரு தடையாக அகங்காரங்கிறதையும் சொல்கிறது. இப்போது நான் தினசரி நான் என்னுடைய பயிற்சியை தவறாமல் செஞ்சுட்டு வரேன், இது கூட நம்மளுடைய அகங்காரம் தான்.
எந்த பயிற்சியுமே நான் நிறுத்தினதில்லை, எல்லாத்தையுமே நான் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது கூட நம்மளுடைய அகங்காரம். அப்போது இங்கே நம்மளுடைய பணிவை நம்ம வளர்த்துக்கணும். அந்த பணிவின் மூலமாக தான் நமக்கு முன்னேற்றம்ங்கிறது கிடைக்கிது. பொதுவாக இந்த ஆன்மீக பயணத்தில் நமக்கு தடைகள் ஏற்படக்கூடிய காரணம், இந்த தடைகள்ங்கிறது இயற்கை அன்னை நமக்கு கொடுத்துருக்கிற பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த மூல பிரவாகம், பிராணாகுதி நம்மளுடைய இதயத்தை நோக்கி முழு வேகத்தோட பாய்ந்து வரும்போது அதனுடைய சக்தியை நம்மளால் தாங்க முடியாது. அப்போது அந்த பயணத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த தடைகள் எல்லாம் அந்த வேகத்தை குறைச்சி தேவைக்கு ஏற்ற மாதிரி சக்தியை நமக்குள்ளே செலுத்துது. நாம் செய்ய வேண்டியது என்ன? அன்றாட பயிற்சிகள் எதையும் தவறாமல் நம்ம செய்யணும். தியானம், AEIOU பயிற்சி, நமக்கு கிடைச்சிருக்கிற ஓரொரு நிலையையும் நாம் உள்வாங்கி அனுபவித்து அதை நாம் உள்ளுக்குள்ளே விரிவடைய செஞ்சு அந்த தன்மைகளோடையும் உணர்வுகளோடையும் நாம் ஐக்கியமாகிறது. அப்புறம் அந்த நிலையை நாம் தொடர்ந்து தக்க வச்சுக்கிறது. அதை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டு செல்வது. அப்போது இதோட கூட மாலையில் செய்யக்கூடிய சுத்திகரிப்பு பயிற்சி, பிரார்த்தனை, இது எல்லாத்தையும் தான் நாம் தொடர்ந்து செய்யணும்னு சொல்கிறாங்க. இந்த பயிற்சிகள் எல்லாத்தையும் நாம் தொடர்ந்து செய்யும்போது நமக்கு எந்த தடைகள் வந்தாலும் உணர்வுறு நிலையினுடைய தடைகள் எல்லாமே எளிதாக குருவினுடைய துணையோடு நமக்கு நீக்கப்படும். அப்போது அதுதான் முதல்லேருந்து முடிவு வரைக்கும் சரியான பாதை, சரியான வழிமுறை. இதை தொடர்ந்து யார் கடைபிடிச்சிட்டு வராங்களோ அவங்க தான் உண்மையான ஆர்வலர். ஆன்மாவினுடைய தூய்மையான பிரதிபலிப்புகள் இந்த மண்டலத்தில் முழுவதும் இருக்கிறதுனால ஆன்ம மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆன்ம மண்டலம் முழுவதும் இந்த 2வது முடிச்சில் இருக்குது. எண்ணிலடங்காத துணைப்புள்ளிகள் ஒன்றுக்கு பின்ன ஒன்றா அடுக்குகளாக இங்கே சுற்றி இருக்குது. இந்த 2வது முடிச்சிலிருந்து நாம் வெளியில் வர்றதுக்கு அது எல்லாத்தையுமே கடக்கணும். அப்போது ஓரொரு கட்டத்துலேயும் நமக்கு முக்கியமான தேவைங்கிறது தீராத பரிதவிப்பு, தீராத ஏக்கம், ஒரு விடாமுயற்சி, முனைப்போடு கூடிய முயற்சி. இது எல்லாத்தையும் நமக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டு அதில் ஈடுபடும் போது தெய்வீக அருளால் நாம் அடுத்த கட்டத்தை அடையிறோம். அப்போது எந்த நிலை வரைக்கும் நாம் அடையிறோமோ, எந்த நிலை வரைக்கும் நாம் போகிறோமோ அது வரைக்கும் இருக்கிற அறிவு நமக்கு கிடைக்கும்போது அந்த நிலை வரைக்கும் நாம் ஞானியாக கருதப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2வது முடிச்சுங்கிறது இதை பற்றி சுருக்கமாக சொல்லும்போது இது ஆன்மாவினுடைய இருப்பிடமாக சொல்லப்படுறது. ஆன்ம மண்டலத்தினுடைய ஆனந்த நிலைகள் எல்லாமே வெளிப்படுத்தக்கூடிய இடமாக இருக்கிறது. 3வது தூய்மை, எளிமை. இதனுடைய இயல்பான அம்சங்கள். ஆகாயத்தினுடைய தன்மையான அமைதி தன்மைங்கிறது இங்கே முழுவதும் வியாபித்திருக்கு. இதனுடைய நிறம் சிவப்பு நிறம். இது வலது மார்பினுடைய கீழ்ப்பகுதியில் இடம்பெற்றிருக்கு. இந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய உணர்வுகள்ங்கிறது அமைதி, இரக்கம், அமைதியற்ற நிலை, தவிப்பு, வெறுப்பு, நமக்குள்ளே இருக்கிற சுயநலங்கள் கரைக்கப்படுறது, ஆன்மீகத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுது, உயர்ந்த நிலையான ஒரு பக்தி நமக்குள்ளே உருவாகுது, எல்லாமே ஒன்றுதாங்கிற ஒரு உணர்வு ஏற்படுது. நிறைய தன்மை மாற்றங்கள் உண்டாகும்போது நான் என்னுடையது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே நம்மக்கிட்டேருந்து கரைஞ்சு போகுது. உலக வாழ்க்கையில் இருக்கிற பற்றுதல்கள் குறையுது. மிதத்தன்மை, தூய்மை, எளிமை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதனுடைய பிரதிபலிப்புகள் எல்லாம் நமக்குள்ளே உருவாக ஆரம்பிக்குது. பக்தியினுடைய தீவிரம் அதிகரிக்கும் போது இந்த 2வது முடிச்சுக்குள்ளே நாம் நுழையிறோம். அதில் நமக்கு சத்திய நிலையினுடைய தெளிவான கண்ணோட்டம் கிடைக்குது. அதன் மூலமாக ஒரு லகுத்தன்மை நமக்குள்ள வளர்ச்சியடைஞ்சு ஆன்மாவினுடைய கணநேர காட்சியும் நமக்கு இந்த இடத்துல கிடைக்கப்பெறுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது இது எல்லாத்தையும் நாம் பயிற்சியின் மூலமாக அனுபவத்தில் உணரும்போது அந்த உணர்வுகள் மேம்பட்டு அந்த நிலைகள் எல்லாத்தையும் கடக்கும்போது அதற்கான அறிவுங்கிறது உள்ளார்ந்து கிடைக்கிது. அப்போது அந்த நிலை வரைக்கும் நாம் ஞானியாக கருதப்படுறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த 2வது முடிச்ச மாஸ்டர் முடிச்சிருக்காங்க. கடைசியாக சார்ஜி மாஸ்டர் சொன்ன ஒரு சின்ன கதை, பாண்டவர்கள் பற்றின ஒரு கதை. பாண்டவர்களுடைய கடைசி தம்பி சகாதேவனுடைய கதை. சகாதேவன் மகாபாரத போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி அதை அவன் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு. ஆனால் கடைசி பையங்கிறதுனால அவனோட மூத்தவங்க கிட்ட பேசுகிறதுக்கோ புத்திமதி சொல்கிறதுக்கோ அவரால் முடியல.
அப்போ நேராக அவர் என்ன பண்ணுறாரு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட போகிறாரு. அவரை மரியாதையோடு வணங்கிட்டு, கிருஷ்ணா, இந்த போருக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கிருஷ்ணர் வந்துட்டு, என்ன முட்டாள்தனமாக பேசுகிற, இந்த சண்டையை நிறுத்துறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஒரு சமரசம் செஞ்சு வைக்கிறதுக்காக தானே அங்கேயும் இங்கேயும் நான் தூது போயிட்டுருக்கேன், இது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் அதை சகாதேவன் ஒத்துக்கலை. நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் போர் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விருப்பப்படுறீங்க, உங்களுடைய பணியை ஏதோ ஒரு விதத்தில் நிறைவேற்றத்துக்கு இந்த போருங்கிறது உங்களுக்கு உதவி பண்ணுதுங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் எங்களுக்கோ துரியோதனனுக்கோ இதில் எந்த விதமான பலனுமே கிடையாது, அதனால் இந்த போரை வந்து நம்ம கண்டிப்பாக நிறுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் கிருஷ்ணர் அதுக்கு ஒத்துக்கலை. இப்போது சகாதேவன் சொல்கிறாரு, என்னால் இந்த போரை நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு கிருஷ்ணர் வந்து, நீ சின்ன பையன், உன்னால் எப்படி இந்த போரை நிறுத்த முடியும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சகாதேவன், பிரபு, நான் வந்து உங்களை என்னுடைய இதயத்தில் வச்சுக்கிட்டு தியானத்தின் மூலமாக உங்களை நான் அங்கே கட்டி போடுவேன், அப்போது உங்களால் ஒரு சுண்டு விரலை கூட அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே கிருஷ்ணர் வந்து, சகாதேவா, தயவு செஞ்சு நீ அப்படி செஞ்சிடாத, நீ அப்படி செஞ்சேன்னா இந்த போர் நடக்காது, என்னுடைய பிரபஞ்ச திட்டங்கள் எல்லாமே நிறைவேறாமல் போயிடும், இயற்கையினுடைய சுத்திகரிக்கும் பணி நிறைவேறாமல் நின்றும், அப்போது என்னுடைய நான் செய்யணும்னு எடுத்துக்கிட்ட பணியும் நிற்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ சகாதேவன் வந்து, பார்த்தீங்களா, நான் சொன்னது சரி, அப்போது நீங்கள் தான் இந்த போருக்கான ஒரு சூத்திரதாரி, என்னால் இந்த போரை நிறுத்த முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு கிருஷ்ணர், ஆமாம், உன்னால் முடியும், ஆனால் தயவு செஞ்சு நீ அப்படி பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது சகாதேவன், இந்த போரில் என்னுடைய சகோதரர்களுக்கும் திரௌபதிக்கும் எந்த பாதிப்புமே நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும், அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா இந்த போருக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கிருஷ்ணரும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. இப்போ இந்த கதையை சாருஜி மாஸ்டர் நமக்கு சொல்கிறாரு. சொல்லிட்டு, ஒரு சகாதேவனால் கிருஷ்ணரை தன்னுடைய இதயத்தில் தியானத்தால் கட்டி போட முடிஞ்சுது அப்படின்னும் போது நம்ம எல்லாராலையும் ஏன் அதை செய்ய முடியாது? நம்மளுடைய மாஸ்டரை, அதாவது உங்களுடைய இதயங்களில் இருக்க செஞ்சு அவரை நிரந்தரமாக கட்டி போடணும். அந்த மாதிரி மாஸ்டரை நம்மளுடைய இதயத்துக்குள்ளே கட்டி போடும்போது அவரால் எங்கே போக முடியும்? நான் எங்கே போகிறேனோ அங்கெல்லாம் தான் அவர் போயாகணும். நான் உட்கார்ந்தேன்னா அவரும் உட்காரணும், நான் பேசுனா அவரும் என் கூட சேர்ந்து பேசணும், இல்லைனா என்ன கவனிச்சிட்டு இருக்கணும். அப்போது அவர் நிரந்தரமாக நமக்குள்ளேயே இருந்துருவார். இதை நம்மளுடைய பயிற்சியின் மூலமாக நாம் செய்யணும் அப்படிங்கிறத மாஸ்டர் நமக்கு சொல்கிறாங்க. இதுக்கான ஒரே வழி, நாம் செய்யக்கூடிய ஓரொரு செயல்களையும் அவருடைய நினைப்போடையே நாம் செய்கிறது தான். அந்த மாதிரி செய்யும்போது அவர் எல்லாத்துலேயுமே கலந்துடுறாரு, நமக்குள்ளேயும் அவர் நிரந்தரமாக தங்கிடுறாரு. அப்போது நிலையான நினைவுங்கிற பயிற்சியை நாம் தொடர்ந்து மேற்கொள்ளும் போது இது எல்லாமே நமக்கு சாத்தியமாகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி, அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.